ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ போன வாரம் சந்தை இல்லை, இந்த வாரம் திரும்ப ரீஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி சந்தையில் என்னெல்லாம் சிறப்பாக இருக்குன்றதை நம்ம போய் பார்க்கலாம். ஒரு வாரம் கழித்து திறந்திருக்கனால இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான பொருட்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ வாங்க நம்பிக்கையோடு போய் செக் பண்ணலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி விண்டேஜ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ கடையிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விசிஆர் கண்ணில் தென்பட்டது. ஷார்ப்போடது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல். இது 50 சீரீஸில் உள்ளது. கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் குவாலிட்டி, இமேஜ் குவாலிட்டியெல்லாம். அண்ட் கூட நிறைய டிரான்சிஸ்டர், ரேடியோஸ், 2-in-1s எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் இந்த அஹூஜாவோட ரெக்கார்ட் பிளேயர் தாங்க. செம வெயிட்டு, 2 ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா படா ஸ்பீக்கர் சைஸு. அண்ட் இது கூடவே ஆம்ப்ளிஃபயரும் உள்ளது போல். நல்ல ப்ரீமியமாக இருந்தது இந்த ஒரு செட். இது ப்ரைஸ் 15,000 சொன்னார். ஸோ பாசிபிளே இல்லை. மேபி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த லொக்கேஷனில் நான் ரிட்டன் போகும்போது இருந்தது. ஸோ 15,000 ஓகே தான் பார்க்கும்போது, இதோட வெயிட் அண்ட் குவாலிட்டியெல்லாம் பார்க்கும்போது. பட் ஆனால் நம்மளுக்கு அஃபோர்டபுள் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் கிளம்பிட்டோம். பட் செமையாக இருந்ததுங்க. அஹூஜாவோட நம்ம நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கோம். அதில் இதுவும் இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் நம்மளுக்கு ப்ரைஸு செட் ஆகலை. ஸோ ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து அடுத்த ப்ராடக்ட்டு பார்த்தோம். ஸோ அங்கே பேனசானிக் விசிஆர் ஒன்று வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட் டோர் மிஸ்ஸிங். பட் இது யூஸ்வலாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். பவர் சப்ளையில் மட்டும் கொஞ்சம் அடிக்கடி இஷ்யூ வரும் இதில். ஸோ சப்போஸ் யாராவது பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் அது. அண்டு இன்றைக்கி 2-3 ரெக்கார்ட் பிளேயர்ஸ் அதே கடையில் வச்சுருந்தாரு. ஸோ அந்த அஹூஜாவோட பவர்ஃபுல் ரெக்கார்ட் பிளேயர் இல்லாமல் ஃபிலிப்ஸ் ஒன்று, அப்புறமா HMI ஒன்று வச்சுருந்தாரு. அண்ட் இந்த பாக்கெட் ரேடியோ பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது AM ரேடியோ தான், வித் பவுச்சோடு இருந்தது. ஸோ அதனால் நம்ம இதை வாங்கிட்டோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது பவுச்சில் பார்க்குறது கொஞ்சம் ரேர். நம்ம யூஸ்வலாக விண்டேஜ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் பார்க்குறது கொஞ்சம் ரேர் தான். ஃபிலிப்ஸ் பிராண்டு. அண்டு நம்ம ஐ திங்க் AA பேட்டரி போடணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே தான், கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். க்ளீன் பண்ணிட்டா சூப்பர் ஆகிடும் அந்த ரேடியோ. அண்ட் போஸோட ஒரு ஹோம் தேட்டர் சிஸ்டம் வச்சுருந்தாரு. இது ஆக்சுவலாக சைட்லேருந்து பார்க்கும்போது உள்ள காம்பனன்ஸ் எல்லாம் அப்படியே தெரிஞ்சுது. ஸோ யாராவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், ஒரிஜினல் காம்பனன்ஸ் எல்லாம் இருக்கான்னு தெரியும். ஸோ ஹோம் தேட்டருக்கான சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாரு. இது ஐ திங்க் 15,000 ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்கள் நேரில். ஸோ இன்றைக்கி மாதவன் கொஞ்சம் நிறைய நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாருங்க. காலையிலேயே நிறைய சேல் ஆயிடுச்சு. அண்ட் 2-in-1s எல்லாம் ஏகப்பட்டது கொண்டு வந்திருந்தார் இன்றைக்கி. ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அநேகமாக நிறைய பொருள் சேல் ஆகிருக்கும் இந்த டைமுக்கு, நீங்கள் வீடியோ பார்க்குற டைமில். பட் ஸ்டில் ஏதாவது 1-2 இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே புதுசாக இருந்தது. இது முன்னாடி இந்த ஷாப்பில் பார்க்கல நான். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஒரு சிலது பழசாக இருக்கலாம், முன்னாடி கூட வந்திருக்கலாம். பட் நிறைய 2-in-1s புதுசு இருந்தது. ஸோ இன்றைக்கி 2-in-1s ஏகப்பட்டது பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இது சோனியோட ரீல் டு ரீல் பிளேயர் வித் இன்பில்ட் ஆம்ப்ளிஃபயரோடு உள்ளது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சொல்லியிருந்தார். ஸோ சோனியோட டேப் கார்டர் செம செட்டு. இது ஸ்பீக்கர்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பார்க்கும்போது அந்தளவுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒர்க் ஆகுன்ற மாதிரி தெரியல. ஸோ ஸ்பூலோடையே இருந்தது, ரீல் டு ரீல் டேப்போடையே. ரெக்கார்டிங்க்கும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இது ஒர்க் ஆச்சுன்னா. ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ரீல் டு ரீல் தேடிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக அப்படின்னா இந்த சோனி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா பெட்டர் ப்ரைஸுக்கே கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்பீக்கர் தான் நம்மளுக்கு மனசே கேட்கல. ஸ்பீக்கர் இல்லை, அந்த ரெக்கார்ட் பிளேயரு அஹூஜாவோடது கொஞ்சம் நல்ல ப்ரீமியமாக இருந்தது. பட் அதுதான், இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது நம்ம சந்துருவோட ஷாப் தான். ஆஸ் யூஷுவல் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. மோஸ்ட்லி இவர் அந்த மில்க் பாக்ஸ் பார்த்தீங்களா, இதுவும் இப்போ வச்சுருக்காரு. அண்ட் கிளாக் கூட இன்றைக்கி அதிசயமாக வச்சுருந்தாரு, பெண்டுலம் கிளாக்கு. அண்ட் மற்றதெல்லாம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் தான், நம்ம வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் நிறைய வச்சுருக்காரு. ஸோ அங்கே இந்த நெட்வொர்க் கியரும் வச்சுருந்தாரு. ஃபுல்லாக ஈத்தர்நெட் ஸ்விட்சஸ் 2 வச்சுருந்தாரு, ப்ளஸ் DVD பிளேயர்ஸ். ஸோ இந்த பிளேயர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஓப்பனே ஆகலை. ஸோ லென்ஸ் கண்டிஷன் அதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியாமல் போச்சு. அண்ட் இதை பார்த்தீங்களா,
சிடி மெயிலர்னு சொல்லிட்டு என்வலப்பு. ஸோ நம்ம சிடி சென்ட் பண்ணுறதுக்கு எங்கேயாவது யாருக்காவது சென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த என்வலப்பில் போட்டு அமிச்சா மேபி சேஃபாக போய் சேருன்னு நினைக்கிறேன். உள்ள பபிள் ட்ராப்லாம் இருக்கும். ஸோ அந்த என்வலப்பெல்லாம் இன்றைக்கி சேலுக்கு வச்சுருந்தாரு. சப்போஸ் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் Hi8 கேம்கார்டர், வீடியோ Hi8. இது ஒரு சைடு காணோம், பட் ஸ்டில் ஓகே, யாருக்காவது கலெக்டபிளுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் Panasonic VCRோட ரிமோட் வச்சுருந்தாரு. 200 சொன்னார் ப்ரைஸு. சப்போஸ் அந்த சைட் போகிறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இது முன்னாடிலாம் ரொம்ப காஸ்ட்லியாக வச்சுருந்தாங்க, இப்போ பரவாயில்ல 200. பட் 100 கேட்டு பார்த்தேன், முடியாதுன்ட்டார். அண்டு சொன்ன மாதிரி அதுதான் ஏகப்பட்ட 2-in-1s இருந்ததுங்க. எல்லாம் டிஃப்ரெண்ட் செட்ஸு. ஸோ யாராவது தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு பிடிச்ச மாடலில் வந்து மாட்டலாம். அண்ட் இந்த ஃபுல் வீடியோ கேமரா, அதாவது நம்ம VHS கேமரா ஃபுல் பெரிய கேசட் போடுற மாதிரி, அது வந்து ஃபுல் பேக்கேஜாகவே இருந்தது வித் சூட்கேஸோட. ப்ரைஸ் வந்து 25 சொன்னார், 2500. மேபி பார்கெயின் பண்ணியிருந்தால் கம்மி பண்ணியிருந்திருப்பார். பட் இதுக்கெல்லாம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் நம்மளுக்கு வந்து சுத்தமாக தெரியாதுங்க. ஏன்னா இது ரொம்ப 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 பழையசுது. ஸோ அதெல்லாம் வந்து ஷோகேஸ் அந்த மாதிரி தான். பட் அவ்வளோ ப்ரைஸுக்கு ரொம்ப அதிகம். அண்ட் இந்த ரேடியோ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேங்க. இது ஆக்சுவலாக வந்து இது கரெக்டாக எடுத்து வைக்கும்போது நான் கொஞ்சம் தூரத்தில் இருந்துட்டேன், அதனால் மிஸ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா வேல்வ் ரேடியோ பிளாஸ்டிக் கேஸ்லங்க, ஃபிலிப்ஸில். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். யூஸ்வலாக வுடனில் தான் பார்த்துருக்கேன் நான். பட் பிளாஸ்டிக் கேஸில் ரொம்ப காம்பேக்டாக இருந்தது ஒரு வேல்வ் ரேடியோ. ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்து ஷாப்பில் இந்த பூம்பாக்ஸ் அண்ட் ஹைஃபை சிஸ்டம்லாம் கூட சேல்க்கு வச்சுருந்தார், பியானோஸ். அண்ட் ஃபிலிப்ஸ் பெட் டைப் ஒன்று பார்த்தேன். ஒரு கீ மிஸ்ஸிங், அந்த பாஸ் பட்டனுக்கான கீ வந்து மிஸ் ஆகுது. அண்ட் இதில் வந்து யூஸ்வலாக அந்த கியர் ப்ராப்ளம் வருதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி செட்டில். என்கிட்ட ஒன்று இருக்குது, கியர் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அண்ட் ரெக்கார்ட்ஸும் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. பட் இது எல்லாமே வந்து பாப்புலர் டைட்டில்ஸ் கிடையாது. பட் ஓரளவுக்கு ஓகே தான் கண்டிஷன். இதை எடுத்து க்ளீன் பண்ணால் மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். பட் அதான் சொன்ன மாதிரி டைட்டில்ஸ் வந்து அவ்வளோ பாப்புலர் இல்லை. அண்ட் இந்த ஷாப்பில் வந்துட்டு Amazon Fire Stick வச்சுருந்தாரு. இந்த லொக்கேஷனில் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி ஒரு 2வது பார்த்தேன் நான் Amazon Fire Stick. ரிமோட்டு கூட இல்லை. அண்ட் இந்த கேமரா பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. அண்ட் அங்கே வந்து இந்த ஐபாட் வச்சுருந்தாரு, ஐபாட் கிளாசிக். அண்ட் இதோட ஹோம் பட்டன் வந்து ஒர்க் ஆகலை, அந்த சென்டர் பட்டன் வந்து ஒர்க் ஆகலை. மற்ற கிளிக் வீல் ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 400 ஏதோ சொன்னார். ஸோ சென்டர் பட்டன் ஒர்க் ஆகாதனால சரி ஓகே, இன்ட்ரெஸ்ட் வரல நம்மளுக்கு. ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நம்ம அப்படியே வச்சுட்டோம். ஸோ யாருக்கா தேவைன்னா இந்த லொக்கேஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள், சப்போஸ் இருந்ததுன்னா. அண்ட் மேக் வந்து பாக்ஸோடு வச்சுருந்தாரு. இது வந்து ரொம்ப பழைய மாடல், ஐ திங்க் 2010 வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த மேக்புக் ப்ரோ. ஸோ இது வந்து பாக்ஸோடு வச்சுருந்தார். ஸோ யாரோ வாங்கினவர் வந்து அப்படியே பாக்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கார் போல். ஸோ ஸ்க்ராப்பில் போடும்போது மொத்தமாக சேர்த்து போட்டிருக்காரு. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பாருங்கள். இதெல்லாம் 2010 அந்த டைமில் வந்தது, மிட் 2010 வந்த மாடல்னு நினைக்கிறேன். Core 2 Duo ப்ராசஸரோடு இருக்கும். அண்டு இந்த பெட் டைப் நேஷ்னல் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் கண்டிஷனில் இருந்தது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம வாங்கிட்டோம். ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்தோம், இது கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தனால வாங்கணும். இது ஒர்க்கிங் தெரியாது, பட் ரிஸ்க் எடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா நல்லது, இல்லாட்டி எப்படின்னு தெரியல. அண்ட் இந்த கிளாக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ மண்ணுக்கு அடியிலேருந்து ஆர்கியாலஜிஸ்ட் யாரோ கண்டுபிடிச்சி எடுத்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பக்கா வின்டேஜ் கிளாக்குன்னு தெரியுது. ஆனால் இது வந்து எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் பாருங்களேன், டைப் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. சப்போஸ் யாருக்கா தெரிஞ்சதுன்னா இதை கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்ன மாதிரி கிளாக்கு, இது வந்து ரியல் ஒர்த் என்னன்ட்டு. இது கண்டிப்பாக யார் கண்ணுக்கும் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு உடன் பீஸ் மாதிரி தான் தெரியும். அண்ட் நிறைய ஆடியோ மிக்சர் இருந்தது, டிஜிட்டல் ஆடியோ மிக்சர், ஏவி மிக்சர். ஸோ இது வந்து 3 பீஸ் வச்சுருந்தாரு அந்த ஷாப்பில். ஸோ செக் பண்ணி பாருங்கள், சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் சோலார் பேனல்ஸ் இருந்தது. அண்ட் இந்த மேக் மினி ஆக்சுவலாக ரொம்ப டேமேஜ் கண்டிஷன். ஸோ மைக் யாரெல்லாம் vlog பண்ணுறீங்க, மைக் தேவை அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். vlogging இல்லை, ஐ திங்க் இன்டர்வியூஸ் அது மாதிரி ஏதாவது எடுக்கிற பர்சன் இருந்தீங்கன்னா இந்த மைக்கு செக் பண்ணி பாருங்கள், அவைலபிளாக இருந்தது. அண்ட் இன்றைக்கும் வந்து ஸ்பூல் பிளேயர் கொண்டு வந்திருந்தார், 2 ஸ்பூல் பிளேயர். அதிலே அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த ஒரு ஐபாட் கிடச்சிது, ஐபாட் டச்சு. ஸோ இதில் அந்த பவர் பட்டன் வந்து வேலை செய்யலை. பட் ஸ்டில் வந்து நம்ம ஹோம் பட்டன் வேலை செஞ்சனால சரி ஓகே, இதை வந்து ரிஸ்க் எடுத்து வாங்கியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன்.
அண்ட் இந்த ஐஹோம் பிளேயரும் ஒன்று கிடச்சிது, டாக், இது ஐபாட் டாக் ஸ்டேஷனு. ஸோ ஐபாட் வாங்கினோன்னு பக்கத்துலேயே இருந்தனால இதை வந்து நம்ம வாங்கிட்டோம். இதுக்கு பவர் அடாப்டர் தேவை. ஸோ அது வந்து அங்கே இல்லை, வெளியே தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும் இது. ஸோ ஒர்க் ஆச்சுன்னா நான் ஒரு வீடியோ டெமோ போடுறேன் நான். ஸோ இந்த ஷாப்பில் வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு விசிஆர் ரிமோட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி நிறைய வந்து ஹைஃபை சிஸ்டம்ஸ் வச்சுருந்தாரு, டிஃப்ரெண்ட் ஆம்ஸு. இதில் வந்து நம்ம லோக்கல் செட்டு, டேப் பிளேயர், ஹவுஜா டைப்பில் ஒரு லோக்கல் மேடுன்னு நினைக்கிறேன், ஹிண்டுன்னு போட்டிருந்தது. பட் சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. இது சப்போஸ் யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கனால நான் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அதே மாதிரி விசிஆர்ஸும் நிறைய வச்சுருந்தாரு, 3 ஹெட் விசிஆர் அண்ட் அதர் டிவிடி பிளேயர்ஸ் எல்லாம் கூட இருந்தது. ஸ்பீக்கர்ஸு, ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ். அண்ட் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தர் ஒரு கிளாக் அண்ட் அதோட கேஸ் ஒன்று வாங்கியிருந்தாரு. சரி, நான் அதை செக் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கேஸ் பாருங்களேன், உடன் கேஸ். நான் வந்து ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி அலாரம் கிளாக் வந்து கேஸ் கூட இருக்குன்றது இப்போ தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ இதை அழகாக உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டா கிளாக் மட்டும் தெரியுது. ஸோ இதை வந்து லாக் பண்ணி வச்சிடலாம் நம்ம, யாரும் வந்து பசங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது கிளாஸ் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. பட் சூப்பர் ஃபைண்டுங்க இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அந்த கிளாக் அழகாக வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஸோ அண்ட் மாதவன் ஷாப்பில் வந்து இன்றைக்கி நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. யாருக்காவது வந்து புக்ஸ் தேவை இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து இது மோஸ்ட்லி யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். டிஎஸ்பி நிறைய சப்ஜெக்டில் புக்ஸ் வச்சுருந்தாரு. அண்ட் அதே ஷாப்பில் இந்த சிபோ ரேடியோ, மல்டிபேண்ட் ரேடியோ வந்து நம்மளுக்கு கிடச்சிது. இதை வந்து வாங்கிட்டோம். ஓகே கண்டிஷனில் தான் இருந்தது, நல்லா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் நிறைய பவுச் ரேடியோ வந்து இன்றைக்கி கண்ணில் தென்பட்டதுங்க. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி லெதர் பவுச் வச்சு ரேடியோ தேடுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி எப்படி வந்து நான் ஒரு 3ஆவது பார்த்துருப்பேன் மினிமம். ஸோ லெதர் பவுச் வச்சு ரேடியோ தேடுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஷாப்பில் இருக்குது, நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் இருக்குது. அண்டு செட்டாப் பாக்ஸஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் இருக்குது, எஸ்சிவி, ஏர்டெல். அண்ட் இந்த ஷாப்பில் நம்மளுக்கு ஒரு வாக்மேன் கிடச்சிது, சோனியோடது, வித் ஏஎம் எஃப்எம்மோட இருந்தது. ஐ திங்க் இது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தார், அவருக்கு தேவையான்னு தெரில. அண்ட் இந்த ரேடியோ பாருங்களேன், இந்த ரேடியோன்னு சொன்னால் நம்புவீங்களா? கால்குலேட்டர் மாதிரி இருக்குது, ஆக்சுவலாக இது வந்து ரேடியோ. ஏஎம் எஃப்எம்மோட சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. சரி, நம்மளுக்கு என்ன தான் இருக்குது ட்ரை பண்ணுவோன்றதுக்காக வாங்கினேன் நான். இதில் பேட்டரி டோர் வந்து மிஸ்ஸிங், பட் ஸ்டில் வந்து க்யூரியாசிட்டியாக இருந்தது. சரி, அதனால் அதை வாங்கியாச்சு. ஸோ ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஐட்டம் அங்கேயே தான் இருந்திருக்கு. இத்தனை வாரம் நான் பார்க்கல, இன்றைக்கி தான் வந்து கண்ணில் தென்பட்டிருக்கு. இது வந்து சோனி யூமேட்டிக் கேசட். நம்மளுக்கு இது வந்து தேவைப்படுது. ஒன்று கிடைக்குமான்ட்டு தேடிட்டு இருந்தேன், 2ஆகவே கிடச்சிது. ப்ரைஸு கொஞ்சம் ஜாஸ்தி தான். இது வந்து கிட்டத்தட்ட மொத்தம் 2 சேர்த்து 800 சொன்னார். நான் எப்படியோ வந்து 400க்கு வாங்கியிருக்கேன். அது வந்து பிளேயரில் போட்டு நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன், சப்போஸ் பிளேயர் ரெடி ஆச்சுன்னா. அண்ட் இந்த ஷாப்பில் பாருங்கள், நிறைய லக்கேஜஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் வச்சுருக்காரு. அண்ட் டிவிடி பிளேயர்ஸ், ப்ளூரே பிளேயர்ஸ் எல்லாம் கூட இன்றைக்கி அவர் ஷாப்பில் இருந்தது. ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் நிறைய இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாரு. பாருங்கள், உங்களுக்கு சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இதை செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து யூஸ்வலாகவே ப்ரைஸ் ரொம்ப லோவாக தான் வச்சுருப்பார் இவர். ஸோ அது வந்து நீங்கள் இன்னும் பார்கெயின் பண்ணால் உங்களுக்கு பல்காக வாங்கினா இன்னும் சீப்பாகவே கிடைக்கும். அண்ட் ரிசீவர், ஸ்டீரியோ ரிசீவர் கூட வச்சுருக்காரு பாருங்கள். பட் அகைன் அதான் ஒர்க்கிங் கண்டிஷன் நம்மளுக்கு தெரியாது, ரிஸ்க் எடுத்து தான் வாங்கணும். பார்த்துக்கோங்க, நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. அண்ட் ஒரு ஷாப்பில் வந்து ஃபுல்லாக கார் ஆம்ப்ளிஃபயர்ஸுங்க. அதான் கார் அந்த செட்டு வரும்ல, பழைய செட்டு, சிடி பிளேயர், அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 2-3 பேக்கில் வச்சுருந்தாரு. அங்கே பாருங்கள், அந்த பேக் ஃபுல்லாகவும் இருக்குது. என்ன வெரைட்டியில் வேணால் கிடைக்கும் போல், அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ எப்படியும் உங்களுக்கு எதாவது தேவை இருக்குன்னா இன்றைக்கி போங்க, கண்டிப்பாக கிடைக்கும், ஈவினிங் வரைக்கும் இருக்கும். அண்டு சோனியோட பேட்டா கேம் கார்டர் பார்த்துருக்கீங்களா? எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். சந்தையில் இருந்தது. ஸோ ஆசை தீர பார்த்தாச்சு. ஏன்னா இதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு க்ளோஸ்அப் ஷாட்டும் காமிக்கிறேன் நான். பேட்டா கேம் கார்டர் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற இது தான். அண்டு நல்ல கண்டிஷனில் இருந்ததுங்க. லென்ஸு லைட்டாக வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவும் டேமேஜ்டு பார்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தென்படலை, நல்லாவே இருந்தது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபைண்டு தான். சப்போஸ் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் அங்கங்கே வந்து இந்த ஐபேட் ஆர் ஆண்ட்ராய்ட் பேட் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பார்க்க முடிஞ்சது. யூட்டென்சில்ஸ் அண்ட் நான் சொன்ன மாதிரி லெதர் பவுச் ரேடியோஸ் வந்து அங்கங்கே நிறைய இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் அந்த 2-in-1 லவர்ஸ் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வாழ்வு தான்.
வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். சிடி பிளேயர்ஸ் அண்ட் இந்த உடன் பாக்ஸ் பாருங்களேன். இதை நான் வந்து என்னடா இருக்கும்னு ஒரு க்யூரியாசிட்டியில் ஓப்பன் பண்ணி பார்த்தா வோல்ட் மீட்ரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டு அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன அதில் ஸ்பெஷல்னு தெரியல. இதெல்லாம் வந்து லேபில் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஜினியரிங் லேபில் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கூல் லேப்லேயோ இன்ஜினியரிங் லேப்லேயோ. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, டிஃப்ரெண்ட்டாக பாக்ஸ்லலாம் வச்சு. அண்டு சேட்டலைட் ஃபைண்டர் யாருக்காவது தேவைன்னா இன்றைக்கும் சந்தையில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் வந்து சில பேருக்கு யூஸ் ஆகுன்றீங்க, செக் பண்ணி பாருங்கள். வித் அந்த இது ஆங்கிள் ஃபைண்டரும் கூட இருந்தது. ஸோ அகைன் மேக் புக் ப்ரோ வந்து அங்கங்கே நிறைய கண்ணில் தென்பட்டது. அண்ட் இதுவும் வந்து கோர்டுடியோ தான். மேலே இருக்கிறது வந்து கோர்டுடியோ டைப்பு 2010, 15 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தது தான். கோர்டுடியோ ஒரு i3, i5 அந்த ரேஞ்சில் உள்ளது. அண்ட் பின்னாடி உள்ளது இன்னும் பழைசு, அதில் அந்த லோகோ இதே காணும். இது வந்து இன்னும் பழைய மாடல்னு நினைக்கிறேன், 2008 அதுக்கு முன்னாடி வந்த மாடல்னு நினைக்கிறேன். அண்டு டவர் ஸ்பீக்கர்ஸும் வச்சுருந்தார் இந்த ஷாப்பில். ஸோ இது பிராண்டடான்னு தெரியல, சப்போஸ் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். 2-in-1s அண்ட் அதர் வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருந்தது. ஸோ இந்த டெனான் செட் அண்ட் டெக்னிக்ஸ் செட்டு இன்றைக்கும் கொண்டு வந்து வச்சுருந்தாரு. பட் இன்றைக்கி வந்து ப்ரைஸு அதிகமாக சொல்லிட்டு இருந்தார். அது வந்து ப்ரைஸ் 6,000 ஏதோ சொல்லிட்டு இருந்தார். இந்த லொக்கேஷனில் இருக்குது, வேணும்னா கேட்டு அதை சீக்கிரம் முடிங்க, அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த சோனி பிஎஸ் ப்ளே ஸ்டேஷன் ஐ திங்க் லாஸ்ட் வீடியோலையும் கவர் பண்ணியிருப்பேன் நான். இந்த வாரமும் இருந்தது, அதே கண்டிஷனில் தான் இருக்குது, டோர் க்ளோஸ் பண்ண முடியாமல். அண்டு டைன்டி ஸ்பீக்கர்ஸ் இருந்தது இன்றைக்கி வித் அந்த டியூனர். இதுவும் வந்து ஐ திங்க் லாஸ்ட் டைம் கொண்டு வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன், டெனான் செட்டோட. ஸோ இந்த டியூனர் கம் கேசட் பிளேயர் வந்து அவைலபிளாக இருக்குது அதே லொக்கேஷனில். ப்ரைஸஸ் எல்லாம் நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரைஸ் கேட்டோன்னா அதுக்கப்புறம் பார்கெனிங் மோடுக்கு போயிடுது, வாங்காமல் கிளம்புனா நல்லா இருக்காது. அண்ட் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் கேட்டுட்ருக்கீங்க வித் சப்வூஃபரோட ஃபுல் பேக்கேஜாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ப்ரைஸை கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க, நீங்கள் பார்கெயின் பண்ணணும். ப்ளஸ் செக் பண்ணுறதுக்கும் ரெடியாக ஏதாவது வந்து ஆப்ஷன்ஸ் நீங்கள் வச்சுட்டு தான் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். எல்லாம் சீல்டு பேக் மாதிரி இருக்கும், பட் ரிஸ்க் வந்து வாங்குறவங்களோடது தான். அங்கேயே வந்து இந்த ஆம்ப் ஏவிஆர் வச்சுருந்தார் பயனியர். ஸோ செக் பண்ணிட்டு இருந்தாங்க ஒர்க்கிங் கண்டிஷன்லாம். மினி டிவி அண்டு NV250 இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் பிராண்டு தான், நேஷ்னலோட VCR. 450 யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க, என்னோடய சேனல்லே இருக்கும் வீடியோ. 250 அதோட கொஞ்சம் ஓல்டர் மாடல், ஆர் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 250 நல்ல இது தான். அண்ட் இன்றைக்கி வந்து நிறைய இந்த வேக்யூம் கிளீனர் வச்சுருந்தாங்க, ரோபோ வேக்யூம் கிளீனர். ஏகப்பட்டது இந்த ஐ திங்க் 2500 ஏதோ சொன்னார், அந்த ரோபோ டைப்பில் இருக்கும்ல, ஏகப்பட்டது இருந்தது. செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சப்போஸ் உங்களுக்கு லக் இருந்து பார்கெயின் பண்ண முடிஞ்சதுன்னா இது வாங்கலாம். எல்லாம் பாக்ஸ் பீஸாக இருந்தனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அது. அண்ட் இந்த ஷாப்பில் பாருங்கள் நிறைய வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் அண்ட் 2-in-1 இந்த டைப் டேப் ரிகார்டர் தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி ஷாப்பில் வச்சுருக்காரு. அண்ட் அதர் ஐட்டம்ஸும் பாருங்கள், ஸ்பீக்கர்ஸ், ஹேர் பம்பு, மோட்ரு, அது இதுன்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த ஷாப்பில் வந்து நிறைய என்சைக்ளோபீடியா புக்ஸ் வந்து வச்சுருந்தாரு. யாருக்காவது இது தேவை இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் இதெல்லாம் ஆன்லைன்லேயே இப்போ எல்லாமே கிடச்சிருது, வித் ஏஐ வந்துட்டதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சிடும். பட் ஸ்டில் புக் ஃபார்மேட்டில் யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி இருக்குது. அண்ட் இந்த வேல்வ் ரேடியோ நான் திரும்ப வந்து செக் பண்ணேன். நான் ஆக்சுவலாக இந்த டெனான் செட் வச்சுருந்தவர் தான் இதை ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாரு. அதுக்கப்புறமா இது வந்து 5,000 ப்ரைஸ் கோட் பண்ணார். எல்லா வேல்வ்ஸ் எல்லாமே இருக்குது. அவர்கிட்ட கேட்டேன், இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க, சவுண்டு வருது அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் 5,000 எனக்கு தெரிஞ்சு இது அந்தளவுக்கு ஒர்த்தான்னு தெரியல. அண்ட் பிராண்டும் பார்த்தேன், ஏதோ பாப்புலர் பிராண்ட் மாதிரி தெரியல. ஸோ அதனால் அது வந்து ரிஸ்க் எடுக்கல. அண்ட் இங்கே ஒரு ஐஹோம் டாக்கிங் ஸ்டேஷன் இருந்தது. கம்ப்யூட்டர் சிபியூஸை கூட நிறைய பார்க்க முடியுதுங்க. ஸோ இது வந்து அந்த டாக்கிங் ஸ்டேஷன் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் செக் பண்ணி பார்த்தாரு. ஃபேன்ஸ், யூட்டன்சில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சொன்னனால இந்த பிளேயர் பாருங்களேன், இது வந்து 2-in-1 பிளேயர், விசிஆரும் ப்ளஸ் டிவிடி கம்பைண்டு. பட் இந்த பிளேயர் யாராவது சந்தையில் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து 120 வோல்ட்டு, அவர் அடாப்டர் போடாமல்
240 கனெக்ட் பண்ணியிருப்பாருன்னு தோணுது. உள்ளே வந்து நல்ல ஸ்மெல் வந்துட்டு இருந்தது. சப்போஸ் இதை யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா, வாங்கி ஒர்க் ஆகுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபைண்டு. பட் இது பவர் சப்ளை ஃபெயிலியர்னால அதை ரிஸ்க் எடுக்கலை. அண்ட் அதே ஷாப்பில் வி கன்சோல் ஃபுல் பேக்கேஜாகவே வச்சுருந்தாரு. ஸோ யாராவது அந்த ஃபிலிப்ஸ் காம்போ வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரேடியோ பாருங்கள், அந்த டிவி இதெல்லாமே சேர்த்து ஒரே இதாக வந்து சேலுக்கு திரும்ப போட்டிருந்தாங்க, ரீசேலுக்கு. அண்ட் இந்த டிவி ப்ளஸ் அந்த ரேடியோ இதெல்லாம் வந்து கம்பைண்டாக அந்த டிவியோடு சேர்த்து 12,000 மிஸ் பண்ணிட்டோம். சரி, ஓகே, நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் ஒரு நாள் அந்த ரேடியோ. அண்ட் இந்த ஸ்பூல் பிளேயர் திரும்ப எடுத்துகிட்டு வந்திருந்தார். அந்த டபுள் ஸ்பூல் பிளேயரு ரொம்ப நாளாக காமிச்சிட்ருப்பேன் நான் வீடியோவில். அண்ட் ஃபைனலாக நம்ம ஃப்ரெண்டு வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு. ஸோ இதை வந்து வாங்கிட்டார் அவர். இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை அவர் ரெஸ்டோர் பண்ணி பார்ப்பார். அண்ட் இந்த கண்டிஷன் இது வந்து ஸ்பேருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். கீழே உள்ளது நல்ல கண்டிஷனில் இருந்தது, மேலே உள்ளது வந்து ஸ்பேருக்கு தான் அது யூஸ் ஆகும். பட் இனிமே வாங்கியாச்சு ரெண்டையும். அண்ட் சோலார் பேனல்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி இருக்குது, ஷாப்ஸில் பார்க்க முடியுது. கம்ப்யூட்டர் ஸ்பேர் ஐட்டம்ஸ், யூபிஎஸ் அண்ட் பேட்ரிஸ், ஏகப்பட்ட யூஸ்டு பேட்ரிஸ். பட் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச யூஸ் இல்லை. இன்வெர்டர் கண்ட்ரோலர்ஸ் இதெல்லாம் கூட பார்க்க முடியுது. அண்ட் இந்த பாருங்களேன், க்யூட்டாக இருக்குது இந்த ஆடியோ மிக்சர். டிஜே யூஸ் பண்ணுறது தானே இது. நல்லா இருந்தது க்யூட்டாக. ஸோ ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா பாருங்கள். அதே மாதிரி மல்டிமீட்டர்ஸ் கேட்குறீங்க, இன்றைக்கி நிறையா வச்சுருந்தாங்க. கிளாம்ப் மீட்டர் அண்ட் மல்டிமீட்டர், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் இந்த லொக்கேஷனில் இருக்குது. குயிக்காக செக் பண்ணி பார்த்து மல்டிமீட்டர் தேடுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் பிஏ ஸ்பீக்கர்ஸ், பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. மானிட்டர்ஸ் இது ஆக்சுவலாக முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவும் இருக்குது. சப்போஸ் யாராவது பிஏ லெவலுக்கு ஏதாவது ஸ்பீக்கர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். கீபோர்ட் வித் சூட்கேஸோட காம்பேக்டாக எடுத்துகிட்டு போகலாம். எக்ஸ்பாக்ஸ் அண்ட் அகெயின் நிறைய மேக்புக் ப்ரோ, கார் ஸ்பீக்கர்ஸ். எக்ஸ்பாக்ஸு ரொம்ப நாளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த செட்டு பாருங்களேன், இந்த ஆம்பிளிஃபயர், இது ஐ திங்க் மோனோ ஆம்பிளிஃபயர் தான். பட் இதுவும் கைண்ட் ஆஃப் லைக் சீல்டு ஐட்டம் மாதிரியே இருந்தது. பட் அங்கே துரு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் நம்ம ரெஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதர்வைஸ் நல்ல இது. அண்ட் ஜானகிராமன் ஷாப்பில் இந்த விசிஆர்ஸ் வந்து வச்சுருந்தார். இது அக்காய் லாஸ்ட் டைமும் இருந்தது, அது இல்லாமல் இன்னொரு அக்காய் ஒன்று வச்சுருந்தார். அண்ட் கூட வந்து NV300 விசிஆர், டாப் லோடிங் விசிஆரும் இருந்தது. ஸோ சவுண்ட் பார் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்குது. சவுண்ட் பார் வித் சப்வூஃபரோட, ரிமோட்டோட, ஃபிலிப்ஸோடது. நல்ல கண்டிஷனில் இருந்தது, பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஏர்டெல் ரவுட்டர். அண்ட் இந்த டிவைஸ் நான் ஏற்கனவே கூட காமிச்சிருப்பேன், பேனசானிக்கோடது. அந்த ஏர்க்ராஃப்ட் கண்ட்ரோலர் மாதிரியே வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வித் ப்ரீஃப் கேஸோட. அண்ட் வெயில், செம்ம வெயிலுங்க. இந்த கடையில் போயிட்டு நான் இதை ஒரு டெமோ பார்க்குறேன்ற பேரில் நல்ல காற்று வந்ததா, கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டே இருந்தேன் நான். அதுவும் நல்ல செம்ம ஃபோர்ஸு. இதோட ஸ்பீடு இது காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குதுன்ட்டு. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம யூஸ் பண்ணவே போதும், வேர்வையெல்லாம் போயிடும். அண்ட் இது பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது. அந்த அட்டையை வந்து எந்த அளவுக்கு தூக்குதுன்ட்டு, எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து அடிக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம அந்த கார்டன் ஏரியாலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அண்ட் அகெயின் நிறைய விசிஆர்ஸ். இது பாருங்களேன், டிஃப்ரெண்ட் மாடலில் J1. பட் எல்லாம் வந்து கண்டிஷன் தான் பார்க்கணும், செக் பண்ணணும். அண்ட் இந்த கடைசி கிளம்புற போகிற டைமில் இந்த ஒரு ஹிட்டாச்சி செட்டு கண்ணில் மாட்டிச்சு. இது வந்து 1500 சொன்னார். அண்ட் இது பார்க்குறதுக்கு வந்து நல்ல கண்டிஷனில் இருந்ததுங்க. இது சப்போஸ் ப்ரைஸ் கம்மியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வாங்கியிருந்திருப்பேன். ரொம்ப அதிகமாக தெரிஞ்சனால ரிஸ்க் எடுக்கல. ஏன்னா சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா 1500 வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதோட வந்து செம்ம வெயில், அதனால் வந்து கிளம்பிட்டேன் நான். முடியல, அதுக்கு மேலே இருக்க முடியல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு விடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கு. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.